ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா எல்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்னை கும்மிடிப்பூண்டியில் இருக்கேன். கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லோடு எதற்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஜூன் 27 மணி 7:30 லோடு எதற்கு வந்திருக்கோம். லோடு ஏற்றுறது காட்ட முடியாது. இங்கே செக்யூரிட்டி கேட்லேயே மொபைலெல்லாம் வாங்கி வச்சிட்டாங்க. ஃபோன் பேசுகிறக்கோசரம் வெளியே வந்து மொபைல் வாங்கி ஃபோன் பேசிட்டு அப்படி வீடியோ எடுக்கிறேன். அதனால் நாங்கள் உள்ளே போயிடுவோம். போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது. நாங்கள் லோடு ஏற்றிட்டு வெளியே வந்து வண்டியில் உள்ளே பாய் கயிறு எல்லாம் போட்டு தான் வருவோம். வெளியே வந்து நான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். என்னால் பேச முடியல. உள்ள சுற்றி செக்யூரிட்டி இருக்காங்க. வீடியோவும் எடுக்க முடியாது. கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு வந்து வெளியே பார்க்குறேன். ஓகேங்களா? see you. அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நேற்று நைட்டு வீடியோ எடுக்க முடியல. நேற்று சாயந்தரம் 7 மணிக்கு போனோம். நைட்டு உள்ள 7 மணிக்கு போயிட்டு வெளியில் வரும்போது வெடிக்குள்ள 6 மணி ஆகி போச்சு. 6 மணிக்கு தான் வெளியே வரோம். செக்யூரிட்டி கேட்டில் செல்லாக வாங்கி வச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், சொல்லியிருப்பேன். சாப்பிட்றதுக்கு வந்து தான் எல்லாம் பேச முடிஞ்சுது. அப்புறம் உங்களுக்கு என்ன லோடுன்னு சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா? வண்டி ஏற்றுட்டு தான் காட்டல. என்ன லோடுன்னா பாய் உடதும் காட்ட முடியல. லோடு பார்த்தீங்கன்னா கார்பன் பவுடர்னு சொல்லுவாங்க. இது எங்கே போகுதுன்னா குஜராத் போயிட்டுருக்கு. குஜராத்தில் அப்போலோ டயர் கம்பெனிக்கு போகுதுங்க. அந்த டயரெல்லாம் டியூபுக்கு வந்து லப்பரு கலர் வருது பார்த்தீங்களா? நம்ம சைக்கிளு, பைக்கு, லாரி எல்லாத்துக்குமே அந்த கருப்பு கலர் கொடுக்கறதுக்காக இந்த கார்பன் பவுடர் போகுதுங்க. லோடு இறக்குற பக்கம் போயிட்டு நான் உங்களுக்கு அது அங்கே அலோடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேங்க. இப்போ எங்கே இருக்கேன்னா லோடு ஏற்றுன இடத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி வந்துருக்குறோம். தள்ளி வந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 6 மணி, சாயந்தரம் 6 மணி. நான் காலைல அங்கேருந்து வந்த வரைக்கும் வீடியோ பண்ணல. செம்ம டைடு, வெடியும் கண்ணு முடிச்சுருந்தோம். அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்ரு ஆந்திரா ரோடு, கும்மிடிப்பூண்டியிலேருந்து ஆந்திரா ரோட்டில் ஒரு பங்கில் வண்டி நிறுத்தி வச்சுருக்கோம். நிறுத்தி இங்கே குளிச்சுட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு நைட்டு தான் கிளம்புவோம். இன்னொரு 2 மணி நேரம் ஆயிரும். 8 மணி கிளம்பிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன். ஆந்திராக்குள்ளே வந்துட்டோம். ஆந்திராவில் ஊத்துக்கோட்டை செக் போஸ்ட்லாம் தாண்டி போயிட்டுருக்குறோம். மணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூன் 29 வெடிய காலையில் சரியாக 12 மணி செக் போஸ்ட் தாண்டுறோம். முன்னாடி ஒரு வண்டி போது பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி வண்டி. கம்பெனி வண்டி வரக்கோசம் லேட் ஆகி போச்சு. அது எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இருட்டில் உங்களுக்கு எப்படி வீடியோ தெரியுதுன்னு தெரில. நான் காலைல உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா டே டைமில் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நான் அப்படியே சும்மா பேசிட்டு வர பாருங்கள். மூஞ்சியே பார்த்துட்டு வர்றதுக்கு இப்படி வீடியோ பார்த்து பேசலாம் அப்படின்ட்டு சின்ன ஒரு ஐடியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன லோடுன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. அது எப்படி ஏற்றுனா உள்ளேருந்து எப்படி வந்தேன்னா ஒன்றுமே சொல்லலை நான். அதெல்லாம் இப்படி சொல்கிறேன், அப்படியே கேட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா உள்ள கம்பெனிக்கு போனோம்னா பார்த்தீங்கன்னா உள்ள செல்லெல்லாம் பிடிங்கி வச்சுட்டாங்க. எங்களுக்கு பிடிங்கி வைக்கிறதுனால உள்ள கேட்டில் வந்து கொடுத்துட்டு தான் போகணும். கேட்டில் வந்து நாங்கள் கொடுத்துட்டு போயிட்டோம். நைட்டு 7 மணிக்கு போயிட்டு காலையில் 6 மணிக்கு வெளியே வந்தோம். அது வரைக்கும் மொபைல் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேட்லேயே தான் இருந்தது. உள்ளே போனீங்கன்னா இப்போ அந்த உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ள அவ்வளோ ஒரு கறி மூட்டையாட்டு இருந்துச்சுங்க. அது கார்பன் பவுடர்னு சொல்கிறாங்க. அதான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த டயருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது உள்ளே போட அவ்வளோ கருப்பாக இருக்குது. நாங்கள் உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே ஏதோ இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வடிவேல் ஒரு இதுக்குள்ளே விழுந்துருப்பார்ல, அந்த கார்டனுக்குள்ளே விழுந்து எல்லாம் கருப்பாகிடுவார்ல, அதே மாதிரி ஆகிட்டோம். துணியெல்லாம் அவ்வளோ கருப்பு, காலெலாம் கருப்பு, இவ்வளோ கால் வச்சாலும் அவ்வளோ கருப்பாக இருந்தது. அதெல்லாம் வந்து எங்களுக்கு போய் சுத்தம் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகி போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டு தான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன். அதுவாக பார்த்தீங்கன்னா இப்படியே பேசி ரொம்ப தூரம் போக முடியாது. நான் வண்டியும் ஓட்டணும். 10வது இருட்டு வேறு. வீடியோஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு தெரியாது. நான் அடுத்து இன்னும் கொஞ்சம் அதில் ரேணிகுண்டா போவோம். ரேணிகுண்டா ஆடியோ அங்கெல்லாம் போகும்போது எத்தனை மணி ஆகுதுன்னு தெரில. அதெல்லாம் தாண்டிட்டு உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரேணிகுண்டா பக்கத்தில் இருக்கிறோம். ரேணிகுண்டாவுக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர், ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். வண்டியெல்லாம் டயரு சூடாகிடுச்சா இல்லை கட்டெல்லாம் லூஸாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு வண்டி நிறுத்தி இருக்கிறோம். டயரில் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் சின்ன கல் மாட்டிடும். அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நிறுத்தி வச்சுருக்கிறோம். 5 நிமிஷம் எடுத்துடுவோம். மணி 1 மணி. இப்போ தூக்கம் வேறு கண்ணா சொக்குது. நேற்று எல்லாம் சரியாக தூங்கலை. நீ செக் போஸ்ட் போகிற வரைக்கும் தான் போயிட்டு அப்புறம் கோ டிரைவர் இருக்கார் ஃப்ரெண்டு, அவரை மாற்றி விட்டு நான் படுத்து வாங்க வேண்டியதான். அப்புறம் காலைல தான் வீடியோ பண்ண முடியும். இப்போ அப்படியே உங்களுக்கு காட்டிடுவேன். ரோடெல்லாம் இங்கே நாங்கள் போகிற ரோடெல்லாம் சிங்கிள் ரோடு தான். வெளிச்சம் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் இருட்டு. அதெல்லாம் ஒன்றும் காட்ட முடியாமல் இருக்கிறோம். காலைல கொஞ்சம் டைம் கிடச்சி நாங்கள் நல்லா டே டைமில் நான் வெடியும் போது அந்த பக்கம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிளேஸ் எல்லாம். நல்லா காட்டுறேன், சரிங்களா? நான் அப்படியே சும்மா உங்களுக்கு இந்த நாங்கள் போகிற ரூட்டை காட்டுறோம் பாருங்கள்.
லாரி நைட்டில் போகிற லாரியோட ரோட்டில் எப்படி இருக்குது, சுற்றி கருகும்னு இருக்கும். நான் எதுவும் பேச மாட்டேன், இடையில டைம் கிடச்சி நான் பேசுகிறேன். என் ரூட்டை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் வீடியோ சும்மா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா இந்த ரோட்டில் இவ்வளோ பேர் ரோடு, டபுள் ரோடு, எந்த வண்டியும் இல்லை. எனக்கு முன்னாடி கம்பெனி வண்டி போகுது, என் கம்பெனி வண்டி பின்னாடி நான் போயிட்டுருக்கேன். அதுபோல் எந்த வண்டியும் அதிகமாக இதில் பார்க்கவே முடியறதில்லை. ஏதோ ஒரு வண்டி 2 வண்டி வருது, அவ்வளோதாங்க. அதெல்லாம் போயிட்டே இருக்கிறோம். இந்த லைட்டு வச்சதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா ரோட்டில் 2 வாக்கு ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ இருட்டே இருக்குது. அப்படியே ஓடுன்னு மொல்ல விட்டிட்டு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். வண்டி 40-50 தான் வண்டியே போகுது. ஏன்னா இப்போ வேறட்டையும் ஓட்ட முடியாது. டீசல் வைக்கிற வரைக்கும் மைலேஜ் வண்டிக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் நாம் வேறட்டி ஓட்டிட்டோம்னா டீசல் புகையா தள்ளிடுறோம். அப்புறம் ஓனருக்கு ஒன்றும் இல்லை. நம்ம டிரைவர் பார்த்துட்டு நம்ம சம்பாதிச்சுட்டு போயிடுவோம், நம்மளை கொடுத்துருவாங்க. பட் நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய வண்டி கொடுத்துருக்கிற ஓனருக்கு 4 காசு மீதி ஆகணும்ல. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வேகத்தடை அதிகமாக இருக்குது. வண்டி டாப் கியர் போட்டோம்னா அடுத்த உடனே வந்துடுது. வேகத்தடை ஏறி டாப் கியர் போட்டு மூவ் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த வேகத்தடை வந்துடுது. நான் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கெல்லாம் வளர்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நைட் டைமு தூக்கம் வேற தள்ளுது. சரி, ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கணும்ல, உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பேசிட்டு வர்றது. நீ கேளுங்க, அப்படி ஏதோ ஒரு மாதிரி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இல்லை இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம், இந்த மாதிரி நைட்டில் பேசிட்டு அப்படியே வீடியோ பண்ணுங்கன்னா சொல்லுங்க, பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கேமரா பார்த்து பேசாமல் பேசி பழக்கமெல்லாம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், நான் கேமரா பார்த்து பேசினாவே ஒரு அளவுக்கு தான் பேசிகிட்டு இருப்பேன். இப்போ என்ன பேசுறேனே தெரில. ஏதோ உங்களுக்கு வீடியோ காட்டோன்னே, நைட்டு ஓடுற ரோட்டை காட்டோன்னே அது வந்து காட்டிருக்கேன். இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க, எப்பட்றா வண்டி பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு போகிறானே, கையில் பிடிச்சிட்டு ஓட்டுறானா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் இதே வீடியோவில் அந்த லைட்டு போட்டு வீடியோ காட்டியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பின்னாடி கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், மொபைலை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு ஆடாமல் டிரைவர் சைடுக்கு பின்னாடி. அவர் ஒரு தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்காரு வண்டி மாற்றலான்ட்டு. சரி, கொஞ்ச நேரம் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஆடாமல் கையை வச்ச மாதிரி பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்காரு. இந்த என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மியூசிக்கெல்லாம் வீடியோ போடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னீங்க, நேச்சுரலாக சவுண்ட் இருக்குன்ட்டு. இப்போ நான் போன வீடியோவில் ஆகட்டும் இந்த வீடியோவில் ஆகட்டும் மியூசிக்கெல்லாம் இது சேர்த்துருக்க மாட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா இருந்தால் இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடுன்னு சொல்கிறீங்க. அவ்வளோ நிமிஷம்லாம் போட்டால் நிறைய பேர் யாரும் பார்க்குறது இல்லை. ஒரு சில பேர் தான் ஃபுல்லாக பார்ப்பீங்க, சில பேர்லாம் எல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுறீங்க. இப்போ எனக்கு அதில் காட்டுது வெறும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் பார்க்குறீங்க. 20 நிமிஷம் போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்குமே வேலை அதிகம், சரிங்களா? நான் வண்டியும் ஓட்டணும், இந்த எடிட்டிங் பண்ணணும், வீடியோவும் கொடுக்கணும். நிறைய பேர் ரெகுலராக வீடியோ போடு ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால வீடியோ ரெகுலராக கேட்டே இருக்கிறீங்க.
அதனால நான் 20 நிமிஷம் பண்ணும்போது இப்போ எனக்கு இந்த 10 நிமிஷம் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. ஃபஸ்ட்டில் ஆகும், அந்த மியூசிக்கில் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆகும். அப்போ அதில் எடிட்டிங்கால் நிறைய இருக்கும். இப்போ கொஞ்சம் சிம்பிளாக எல்லாம் கேட்டீங்க அப்படிங்கிறத இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த பாலத்தில் மட்டும்தான் அப்படி மோசமாக இருக்கும் போல தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ லென்த்தாக போகிறது பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி நான் ரோட்டையே நிறைய பேர் போடுங்க, ஒரு 10 நிமிஷம் ரோடு மட்டும் எப்படி ஓடுறீங்க பார்க்கலான்ட்டுலாம் கேட்குறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் எல்லாம் கண்டதெல்லாம் எடுத்து போடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டாலும் அதில் ஏதோ ஒன்று உபயோகமாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியலைங்க, பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ 20 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி 5 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் போட்டோம்னா அதில் ஏதோ ஒன்று இருக்கணும். சும்மா உங்களுக்கு டேட்டா வேஸ்ட்டுக்காசரம் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அதுதான் என்னுடைய எண்ணம். 10 நிமிஷம் பார்த்தாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணுங்கிறக்கோசரம் தான் நான் இப்போ வீடியோ போட்டுக்கிறேங்க. இல்லாட்டி நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா 4 நாள் வண்டி ஓட்டிட்டு போகிறோம். 4 நாளில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எத்தனையோ வீடியோ எடுக்கலாங்க. அந்த நீங்கள் 20 நிமிஷத்துக்குலாம் வீடியோ போட்டோம்னா சும்மா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 20-30 வீடியோ பக்கம் எடுத்து தள்ளிடுவேன். இப்போ 4 நாளுக்குள்ளே சும்மா அப்லோட் பண்ணிடுவேன். சரி, அப்படி இருக்கக்கூடாதுக்கோசரம் நான் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் இத்தனை பேசியிருக்கேன். இந்த வீடியோவில் ஏதோ ஒன்று இருக்கா என்னமோ தெரில, சொல்லியிருக்கேன். நான் இவ்வளோ பேசியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் கேட்பீங்க, வீடியோவில் ஏதோ ஒன்று இருக்கா இல்லையானாலும் பேசியிருக்கேன் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அது என்ன இருக்குதுன்னு தெரில, நீங்கள் தான் சொல்லணும். என்னால் சரியாக பேச முடியறதில்ல, ஏன்னா அவ்வளோ தூக்க இதில் இருக்கேன். டிரைவர் மாற்ற ரெடியாக இருக்கார், அவருன்னு உட்காந்துருக்காரு. நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். பாட்டாக போடுறேன். இங்கே சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து போயிட்டு இருக்கேன் இல்லைங்க, குஜராத் போகிறோம். நான் பாட்டாக போடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை இது வந்து முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வெடிஞ்சோடனே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? வெடிஞ்சோடனே நான் வீடியோ போடுறேன், அதில் ஒரு பாட்டாக போடுறேங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாங்க. சரிங்களா? பாய்.